நீங்க வெட்டி போட்டிருக்கிற மரத்த கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அது மேல அவ்ளோ வெயில் அடிக்கும். ஆனாலும் நம்ம அது மேல வச்சு பார்த்தோம்னா தெரியும். அது மேல சூடே இருக்காது. அது அவ்ளோ சூடையும் உள் வாங்கிக் கொள்ளும். ஆனா அந்த சூட வெளிப்படுத்தாது. ஆனா அதே இடத்துல நம்ம தரையில வெறும் கால்ல நின்னோம்னா தெரியும். அது தரை எவ்ளோ சூடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த மரத்த எடுத்து நம்ம தண்ணிக்குள்ள போட்டோம் அப்படின்னா, அந்த தண்ணிக்குள்ள அந்த மரம் மூழ்கி போகாது. அந்த தண்ணீய உறிஞ்சு கொண்டாலுமே, அது மூழ்காது. அது மிதந்துகிட்டே இருக்கும். அதனால தான் பெரிய, பெரிய கப்பல்கள்லாம் அந்த மரத்த வச்சு உருவாக்குறாங்க. இதே மாதிரி தான் கிறிஸ்தவங்களுமே, இந்த உலகத்துல எத்தன சோதனைகள் வந்தாலும், நம்ம அந்த சோதனைக்குள்ள மூழ்கிறக்கூடாது. அந்த சோதனையிலிருந்து வெளிய வர்றதுக்கான முயற்சிய ஏசப்பாட்ட கேட்கணும். இதத்தான் ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும், பிரியமும், பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்மளும் நாளுக்கு நாள் கிறிஸ்துவுக்குள்ள மறுரூபமாகணும்.